தயவு செஞ்சு யாராவது பாக்குறவங்க எனக்கு ஒரு கோட் வாங்கி கொடுங்க ப்ளீஸ். என் கோட்டு அயன் பாக்ஸ் வச்சு தீச்சிட்டேன். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு விஜய் வந்து உங்களுக்கு மாத்திரை கொடுப்பாரு. விஜய் நீங்க நேரா போய் வீட்டுல கதவை திறந்து பாருங்க, அங்க விஜய் உட்கார்ந்து இருக்கல. என்ன ஏன்னு எனக்கு போன் பண்ணி கேளுங்க. விஜய் கண்டிப்பா இருப்பாரு, ஆனா எங்க அண்ணி வீட்டுக்கு மட்டும் இருக்க மாட்டாரு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் வீட்லயும் இருக்கிறவரு பேசாம அந்த வீட்லயும் இருந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தெரியுமா சார்? 20 நிமிஷம் ஆச்சு சார், இன்னும் கண்டென்ட்டுக்கே போகல சார். என்ன கண்டென்ட்? இப்படியே கண்டென்ட் பேசிட்டு இருந்தா லைஃப் வந்து எவன் யோசிக்கிறது, எவன் பாக்குறது? எங்க அணி தான் வந்து டிவிகே அணி தான் நொறுக்கி அடிக்கும் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. எதுக்கு அது இப்போ தேவையில்லாத சிஎஸ்கே பத்திலாம் பேசுறது? சிஎஸ்கே என்ன தெரியுமா? கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான், சிஎஸ்கே. ஆமா, அந்த சரக்கு நல்லா இருக்கும். என்னது? சிஎஸ்கே சார் நல்லா இருக்குங்க. ஆமா, நாத்தம்லாம் அடிக்காது. இந்த கில்லில ஒன்று சொல்வாரே, இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஆல் ஏரியாவுல யாரு கில்லி? நாங்க தானே. வரப்போகும் தேர்தலிலும் விசிலை போட போறதும் நம்ம டிவிகே தான். விசில் எங்க போட போறாங்க? ஐயோ, விசில் எங்க சின்னங்க, எங்கேயும் போட்டுற கூடாதுங்க. அது தொலைஞ்சு போச்சுன்னா கஷ்டங்க. அதை பத்திரமா கையில வச்சுக்கணுங்க. உங்க கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போயிடும், கவலையப்படாதீங்க. கர்த்தர் காப்பாத்துவரோ இல்லையோ, எங்க தலைவன் காப்பாத்துவார். வாழு புத்தர் தான் எங்க இவரு யாரு? எங்க தலைவர் விஜய். அவர் ஒரு புத்தர் தெரியுமா? மொட்டை அடிச்சு எப்படி தெரியுமா இருப்பாரு? அப்படியே புத்தர் மாதிரியே இருப்பாரு. ஆமா, எனக்கு பேர் வச்சது யார் தெரியுமா? யாரு? கலைஞர். நான் பிறந்தோடனே எங்க அப்பா தூக்கிட்டு போய் கலைஞர் கையில கொடுத்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன தெரியுமா பேர் வச்சு? இந்த மாதிரிலாம் போன வாட்டி யானை கதையை நீங்க என்னாலதான் வந்து சொல்லாம கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணாம போயிட்டீங்களா? அந்த யானைக்கு குழந்தை பிறந்துதா இல்லையா, அதோட முடிச்சிட்டீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். அதான் உங்களுக்கு வந்து இப்படியே எந்திரிச்சு அபிராமி 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 அபிராமி. சார் 20 நிமிஷம் ஆச்சு சார், இன்னும் கண்டென்ட்டுக்கே போகல சார். என்ன கண்டென்ட்? இப்படியே கண்டென்ட் பேசிட்டு இருந்தா லைஃப் வந்து எவன் யோசிக்கிறது, எவன் பாக்குறது? ஆமா, லைஃப பத்தி பேசணும், விவசாயம் வேணும். இல்ல இப்போ என்ன ஒரு சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுக்கு முன்னாடியே அறிகுறியில உங்க தலைவர் வந்து அந்த அணி இந்த அணி எந்த அணியா இருந்தாலும் எங்க அணி தான் வந்து டிவிகே அணி தான் நொறுக்கி அடிக்கும் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. எதுக்கு அது இப்போ தேவையில்லாத சிஎஸ்கே பற்றிலாம் பேசுறது? சிஎஸ்கே என்ன தெரியுமா? அதான் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அந்த சரக்கு நல்லா இருக்கும். என்னது? சிஎஸ்கே சார் நல்லா இருக்குங்க. ஆமாம், நாத்தம்லாம் அடிக்காது. நல்ல தண்ணி, ஆல்ரெடியே தண்ணியை மிக்ஸ் பண்ணது மாதிரி. சார் சார் சென்னை சூப்பர் கிங்ஸ், நான் சொல்றது ஐபிஎல் அணி சார். தோனி விளையாடுவாரே, அதை பற்றி பேசிட்டு இருக்கேன் சார். ஓ, கிரிக்கெட்டை சொன்னீங்களா? ஓகே, நான் டக்குன்னு சொன்னோன்னே சரக்கு இது தலைவர் வந்து திடீர்னு அவரு அதை பற்றி பேசணுன்னே சரி சரக்கு தான் தலைவர் பேசியிருப்பாருன்னு நினச்சிட்டேன். ஆமாம், ஓ கிரிக்கெட்டை பற்றி தான் தலைவர் பேசியிருக்காரா? தெரியல எனக்கு. நான் ஆமாம், நம்ம திருப்பி அதாங்க சில பேருக்கு வாத்தியார் எனக்கெல்லாம் என்ன தெரியுமா? வாத்தியார் எனக்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்து பாடம் நடத்தலை. அந்த மொபைல் எடுப்பாது. ஹலோ, எனக்கு வாத்தியார் பக்கத்தில் உட்காந்து பாடம் நடத்தலை. வாத்தியார் அங்கே உட்காந்துருப்பாரு, நான் கடைசியில் உட்காந்துருப்பேன். எனக்கு கேட்கறதுக்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதான் காற்று டிராவல் பண்ணி அந்த ஒலி அது டிராவல் பண்ணி வரணும்ல. அதான் அது மாதிரி தலைவன் பேசுனது என் காதுல வந்து அது உங்களுக்கு இல்ல. இப்போ நான் பேசல, எங்க தலைவர் பேசுனதை காமிச்சிடுறேன், அதை பார்த்து நீங்க பேசுறீங்களா? உங்க இந்த அணி அத இந்த கில்லில ஒன்று சொல்வாரே, இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம், அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல பேசியிருக்காரு. ஆல் ஏரியாவுல யாரு கில்லி? நாங்க தானே. ஆமா, என்ன நீங்க சொல்ற தோனியா கில்லி மாதிரி இருக்காரு? நாங்க தானே. என்னங்க மறுபடியும் மொபைல் பாக்குறீங்க? இந்த மொபைல் பாக்குறது எனக்கு பிடிக்கலங்க சார். உங்ககிட்ட காமிச்சா நீங்களே பார்த்து சொல்வீங்க சார். இங்க பாருங்க, கிரிக்கெட்டிலும் விசிலை போடுறது தமிழ்நாடு தான், சிஎஸ்கே. வரப்போகும் தேர்தலிலும் விசிலை போட போறதும் நம்ம டிவிகே தான், தமிழ்நாடு தான் டிவிகே, டிவிகே தான் தமிழ்நாடு. விசில் எங்க போட போறாங்க? ஐயோ, விசில் எங்க சின்னங்க, எங்கேயும் போட்டுற கூடாதுங்க. அது தொலைஞ்சு போச்சுன்னா கஷ்டங்க. அதை பத்திரமா கையில வச்சுக்கணுங்க, பத்திரமா வச்சுக்கணும். என்ன தொலைச்சிட்டீங்களா?
எங்க தொலைச்சோன்னு யோசிக்கிறீங்களா? பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் தலைவன் என்னை பத்தி நீங்க நிஜமா கஷ்டப்படணும். ஏன்னு கேளுங்க. உங்க கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். கவலையப்படாதீங்க. கர்த்தர் காப்பாத்துவாரோ இல்லையோ, எங்க தலைவன் காப்பாத்துவார். சீரியஸா. ஓ நீங்க இது கிடையாதுல்ல, கர்த்தர்னு சொல்லிவிட்டேன், சாரி. உங்களுக்கு பிள்ளையார் காப்பாத்துவாரோ இல்லையோ, எங்க தலைவன் காப்பாத்துவார். ஓ உங்களுக்கு பிள்ளையார் காப்பாத்தலையா இவ்வளவு நாள் காப்பாத்துற பிள்ளையார் இப்ப வந்து காப்பாத்த போறாருங்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. அல்லாஹ் அக்பர். ஆமா, அவங்களும் உலக நாடு ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள தான் பார்ப்பாங்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க. யாரை கூப்பிடுறது? கவலைப்படாது. என் தலைவன் வருவான், என் தலைவன் வருவான், என் தலைவன் எல்லாருக்கும் வந்து நிற்பான். இன்னும் புத்தம் எந்த தலைவனா? நான் கேட்கவே இல்லை, நீங்களே பேசுங்க. இல்ல ஏதோ இல்ல புத்த மதத்தை விட்டுட்டீங்களே, அந்த கடவுளையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல. வாழும் புத்தர் தான் எங்க இவரு யாரு? எங்க தலைவர் விஜய். அவர் ஒரு புத்தர் தெரியுமா? புத்தர் தானே. புத்தர், வாழும் புத்தர் யாரு? எங்க தலைவர். ஆமா. என்ன அப்படி பாக்குறீங்க? அப்படி எல்லாம் பார்க்காதீங்க. சீரியஸா சொல்றேன். அவரை வந்து ஃபுல்லா ஷேவ்டு பண்ணிட்டு அப்படியே அவர் மொட்டை அடிச்சிட்டு, என்னங்க மொட்டை அடிச்சு எப்படி தெரியுமா இருப்பாரு? அப்படியே புத்தர் மாதிரியே இருப்பாரு. அப்படியே ஒரு அரச மரத்துல எங்க தலைவனை உட்கார வச்சு விஜய மொட்டை அடிச்சு அப்படியே உட்கார வச்சு, நீங்க இந்த கையை எப்படிதான் வச்சிருப்பாரு தெரியுமா? புத்தர் இப்படி வச்சிருப்பாரோ, ஆனா எப்படியோ வச்சிருப்பாரு. புரியுதுங்களா? அப்படியே உட்கார வச்சு அரச மரத்தடியில ஒரு போட்டோ எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இவன் ஜக்கி வாசுதேவ், அந்த ராம்ஜி, இந்த ராம்ஜி எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் தோத்து போயிடுவாங்க. இந்த சாமியார்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி. நீங்க கவலைப்படாதீங்க. எங்க தலைவர் நித்யானந்த மாதிரி ஏதாவது செட்டப் வச்சு மெயின்டைன் பண்ணி தனித்தீவுல போயிடுவாரான்னு. அந்த மாதிரி ஒரு காலத்திலையும் அரசியலுக்கு வந்தப்பவே கட்டின மனைவியிலேருந்து, பெத்த பிள்ளையிலேருந்து, பெத்த அம்மா அப்பாவிலேருந்து எல்லாத்தையுமே விட்டு உதறி மக்களுக்காக நிக்கிற மனுஷன் ஒரு தனி தீவு வாங்கி, புரியுதுங்களா? இது விஜயானந்தாவா மாறிடுவாரா? விஜயானந்தாமாவா? நித்யானந்தா. நித்யானந்தா அப்படி இருக்காரு இல்லையா? அது மாதிரி எங்க தலைவர் விஜயானந்தாவா? அதான் உங்க கற்பனைக்கு எல்லையே இல்லைங்க. நான் சொல்லல, நீங்க தானே சொன்னீங்க. இப்போ எது தனி தீவு வாங்கி அந்த தீவுக்குள்ளார உல்லாசமா ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு விஜயானந்தா நான் புத்தரா இருப்பாருன்னு ஒரு கடவுளோட ஒப்பிட்டு பேசுறேன். நீங்க இந்த நாதாரி பைய அவனோட பிரமானந்தா நினைச்சீங்களா? பிரம்மானந்தா யாரு? பிரமானந்தா யாருன்னே தெரியாதா? ஐயோ, பிரமானந்தா உங்களுக்கு தெரியாது. பிரமானந்தா வந்து நித்யானந்தாவோட பெரிய ஆளு. ஆமா, அந்த ஆளு செத்துட்டாரு. ஏன் தெரியுமா செத்தாரு? அது எப்படி உங்களுக்கு எல்லா நந்தாவையும் தெரிஞ்சிருக்கு? ஓ நீங்களே நந்தாவா? அதனால நான் நந்தவனம் நந்தகுமார். ஐயோ, இந்த பேரு இந்த திமுக காரங்க இருக்காங்களே, அவங்க என் பேர்ல கூட விளையாண்டு இருக்காங்க தெரியுமா? அப்படியா? ஆமா, எனக்கு பேர் வச்சது யார் தெரியுமா? யாரு? கலைஞர். சீரியஸா? அப்ப நீங்க எதுக்கு அவருக்கு அகைன்ஸ்டா? ஐயோ, எகைன்ஸ்டா பேசுறேன்லாம் இல்லைங்க. அவங்க பண்ண கொடுமைங்க, அவங்க பண்ண கொடுமை. அப்பவே நான் பிறந்தோடனே எங்க அப்பா தூக்கிட்டு போய் கலைஞர் கையில கொடுத்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன தெரியுமா பேர் வச்சு? இந்த மாதிரிலாம் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஒரு பேர் வச்சிருக்க மாட்டாரு. அதோ பேர் வச்சாரு. என்ன தெரியுமா? என்னன்னு? கரிகாலன்னு பேர் வச்சார். எங்க அப்பா அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுல தொட்டில போட்டு அப்படியே கரிகாலா கரிகாலா கரிகாலான்னு ஆட்டியிருக்காரு. காதுல 3 தடவை சொல்லணுமே. அதான் பாட்டியை கூப்பிட்டு காதுல பேரை சொல்லியிருக்காரு. புள்ள பேரு கரிகாலன்னு. யாரா இந்த பேர் வச்சான்னு கேட்டது. எங்க தலைவன் கலைஞர் வச்சாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. கம்யூனிட்டி பேருக்கு வேற பேரே தெரியாதா? புள்ள செக்கச்சவேன்னு இருக்கு, இந்த புள்ளைக்கு கரிகாலன்னு பேர் வச்சிருக்கான், கண்ணு தெரியலையா அவனுக்கு அப்படின்னு எங்க பாட்டி கலைஞரை கண்ணா புண்ணான்னு திட்டி இருக்கு. ஆமா, அப்ப திட்டு வாங்கினது கேட்டுட்டாரு கலைஞர். அதனாலதான் இன்ன வரைக்கும் நமக்கு எதிரியா இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமா, உங்க பாட்டி திட்டு. அப்புறமேல் தான் பாட்டி வந்து நந்தவன நந்தகுமார்னு எனக்கு பேர் வச்சது. உங்க பாட்டி திட்டத்துல கலைஞர் அவர் வந்து அதை கேட்டுட்டு இப்போ வேலை செய்யறாங்க. அப்பல இருந்துங்க கலைஞர் இருந்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் எகைன்ஸா வேலை செய்யறாங்க. உங்க ஃபேமிலிக்கு மட்டும்? ஃபேமிலிக்கு மட்டுமா? இல்ல ஏங்க, இந்த ஃபேமிலிங்க என் ஃபேமிலிங்க யாருங்க? யாரு? யாரா? தமிழ்நாட்டில் நானும் ஒருத்தன் தானுங்க. நானும் தமிழ்நாடு தானுங்க நானு. அப்ப என் தலைவன் சொன்னா மட்டும் ஒத்துப்பீங்க, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? என் தலைவன் தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான் அவரு தான் தமிழ்நாடு தானே. அதே மாதிரி நானும் தமிழ்நாடு தானே நானு. இருங்க தம் கட்டி எதுக்கு பேசுறீங்க நீங்க? அப்படியே பெரிய பிரெத்லெஸ். ஐயோ, ஒரு பேர் என்ன மறந்துட்டேனே. பேரு மறந்துட்டீங்களா? ஏன் தம் கட்டி பேசுனா? அதான்
நீங்க கமலஹாசன் சார் நீங்க அப்படியே அதான் உங்களுக்கு வந்து இப்படியே எந்திரிச்சு அபிராமி 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 எங்க சார் சுத்திட்டு இருக்கீங்க? உட்காருங்க சார். அபிராமி அபிராமின்னு அப்படியே ரவுண்ட் அடி பார்த்துருமா. ஆனா நீங்க அபிராமி நினைச்சிடாதீங்க, உங்களை சொல்லல, நீங்களாம் அபிராமி மாதிரி இல்ல, ஏன் அபிநானு கூட மாதிரி இல்ல, சீரியஸா. ஐயோ நான் யாரு மாதிரி தெரியாதா எனக்கு? நான் உங்ககிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்க வேண்டாம். மூச்சு விடாம பாட்டு பாடணுமா? தயவுசெய்து பாடாதீங்க, நீங்க பேசினாலே என்னால கேட்க முடியல, அதனால தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். இப்போ கண்டென்ட் என்ன அப்படின்றத யோசிக்கணும்ல. உடனே கண்டென்ட் எதுவும் இல்லைன்னா எல்லா பத்திரிகையில கம்யூனிட்டி அந்த மீடியா கம்யூனிட்டிங்கெல்லாம் உடனே சங்கீதா அண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி ஆரம்பிங்க, அண்ணி என்ன பண்றாங்கன்னு கேளுங்க. எனக்கு அந்த கேள்வியே இல்ல. நான் வந்து அது நான் கேள்வியே கேட்க வேண்டாம். ஏன்னா இப்ப நான் இப்ப உங்ககிட்ட வந்து இன்னைக்கு விவசாயம், இப்ப நான் டெல்லி பத்தி கேள்வி கேட்டேன். என்ன சார் அவரு சிஎஸ்கே பத்தி பேசினாரு, அதை பத்தி நீங்க ஏதாவது பேசுனீங்க? டெல்லியை கொண்டு வந்து திருச்சியில வச்சிருவோம். சீரியஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெல்லி திருச்சியில வச்சிருவோம். டெல்லியா? ஆமா, நீங்க வேற மாதிரிலாம் நினைக்காதீங்க. சீரியஸா சொல்றேன். வடிவேல் ஒரு படத்துல காமெடியா சொல்லியிருப்பாரு, அங்க இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நான் சொல்லியிருக்கேன், நான் பேசுனதை எடிட்டர் போட்டுருவாரு, இப்ப நீங்க பேசுனதையும் எடிட்டர் ஆட் பண்ண சொல்லிக்கிறேன். சீரியஸாங்க, நம்ம டெல்லி வந்து இப்ப திருச்சியில இருந்ததுன்னா ஈஸி. இப்ப முக ஸ்டாலின் என்ன சொன்னாரு? டெல்லியில இருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னாரா இல்லையா? வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாருல. எதுக்காக? டெல்லி அங்க இருக்கிறதுனால தான் நமக்கு எது கிடைக்க மாட்டேங்குது. அதே திருச்சியில இருந்ததுன்னா எல்லாம் கிடைக்கும்ல. எப்படி இப்படி எட்டி இப்படி போட்டுருவாங்களா? சென்னை ஏங்க, திருச்சிங்கிறது வந்து தமிழ்நாடுக்கு சென்டர் பாயிண்ட், புரியுதுங்களா? ஆமா, மெட்ராஸ்ல இருந்தா கூட கன்னியாகுமரியில இருக்கிற கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். அதே திருச்சியில சென்டர் பாயிண்ட் வச்சுட்டோம்னா அங்கே அந்த ஈஸி இல்ல. நான் சும்மா அறிவு இல்லாம திருச்சியில வைக்க சொல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? தலைமைச் செயலகத்தையே திருச்சியில வைக்கலாம்னு சொல்லி ஒரு காலத்துல பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷனா? சைக்கிள் கேப்ல கைத்தட்டி எங்க தலைவனை கிண்டல் பண்றீங்க. தெரியுதுங்க. நான் எங்க சார் கிண்டல் பண்ணேன்? நீங்க கை தட்டவே தெரியுதுங்க. இல்ல நீங்க ரொம்ப தஞ்சாவூர்ல எங்க தலைவர் பேசி முடிச்சோனையும் எல்லாரும் ஆர்ப்பரிச்சு கை தட்டினாங்க. எங்க தலைவனும் கை தட்டினாரு. எல்லாரும் பாக்குறவன் என்ன தெரியுமா நினைக்கிறானுங்க? முட்டா பைய, அவன் பேசுறதுக்கு தான் நாம கை தட்டுறோம், அவன் ஏன்டா அவன் பேசுறதுக்கு அவனே கை தட்டுறான் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய தப்பு. தப்பா சார்? பேசுறது தப்பு இல்ல, ரொம்ப தப்பு சார். எங்க தலைவன் கை தட்டினார்னா மக்கள் ஆர்ப்பரிச்சு கத்துறாங்க. அவங்கள பாக்குறப்ப நமக்கும் குஷியா இருக்கிறப்போ, ஏங்க செத்த வீட்டுல போய் ஆடுவாங்க தெரியுமா? ஆட்டத்தை பாக்குற நமக்கும் ஆட தோணும். ஆமா, சீரியஸா நீங்க ஆடினது இல்லையா? நாங்களாம் இளவுக்கு போய் ஆடி இருக்கோம். இப்போ அதாவது இப்போ டாபிக் எங்கேருந்து எங்கே போயிருக்கு? இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ எதுக்கு அவர் தேவையில்லாமல் இந்த சிஎஸ்கே, அப்புறம் டெல்லி அணி, அப்புறம் வந்து இந்த விசில் சின்னம், ஏன்னா சிஎஸ்கேனா விசில் போடு அப்படின்றது வந்து அவங்க இப்போ சொல்லலை, அது ஒரு காலங்காலமாக அந்த சிஎஸ்கே அணி ஆரம்பித்ததுலேருந்து இருக்குது. அதை இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ அது ஒரு ப்ரமோஷனாக இப்போ எடுத்து அதை பண்ணணுமா சார்? சிஎஸ்கேக்கு விசில் போடுன்றதை பேன் பண்ண போகிறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு. தோனின்னு ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கிற தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. மகேந்திர சிங் தோனின்னு. அவர் வந்து குடியுரிமையை அங்கேருந்து பெயர்த்து எடுத்து இப்போ வந்து சென்னையில் ஆயிட்டார், செட்டில் ஆயிட்டார். ஆமாம், குடியுரிமை வந்து இது மாநிலத்து ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் மாறுதான்னு. ஏங்க எல்லாம் மாறுங்க. குடியுரிமைன்னா என்ன? அமெரிக்காவில் இருக்கிற இந்தியாவுக்கு வந்தால் குடியுரிமையா? ஆமாம். குஜராத்தில் இருக்கிற இங்கே வந்தால் குடியுரிமை கிடையாதா? ஆமாம். ஓட்டு மாறுதுல்ல? மாறுதா மாறலையா? மாறுது. மாறுது இல்ல? அது மாதிரி இங்க வந்துட்டாரு. ஏன் வந்தாரு? எங்க தலைவனுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக. உங்க தலைவனுக்கு? ஆமா. இப்ப சென்னையில அவர் எங்க தெரியுமா இருக்காரு? எங்க இருக்காரு? தி பார்க் ஹோட்டல்ல 3வது மாடியில இருக்காரு. சீரியஸா 301ல இருக்காரு. ஐயோ, சீரியஸா பாத்துட்டு வந்தீங்களா? போய் பாத்துட்டு வந்தீங்க? சொன்னாங்க, போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஆமா. பப்ளிக்கா சொல்லிட்டீங்களே, எல்லாரும் போயிட போறாங்க. ஒரு விஷயம், பப்ளிக் எல்லாரும் அலோட் பண்ண மாட்டாங்க அந்த ஹோட்டலுக்குள்ளார. உங்களை அந்த ஹோட்டலுக்குள்ளார போகணும்னா நீங்கள் கோட்டு போட்டுருக்கணும். என் கோட்டு இன்னைக்கு அயன் பண்ணுறப்போ அதை நினச்சதால கோட்டு இருந்தாலும் நான் அந்த கட்டத்து உள்ளார போக முடியும். தயவு செஞ்சு யாராவது பார்க்குறவங்க எனக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுங்க ப்ளீஸ். என் கோட்டு அயன் பாக்ஸ் வச்சு தீச்சிட்டேன். ஆமா, தப்பு எம்எல்ஏ திமுக மேல. அவங்க தான் கரண்டை அதிகமா விட்டு தீச்சிட்டாங்க. நீங்க அயன் பண்ற டைம் கூட திமுகக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். கிரேட் சார் இந்த திமுகனா. நீங்க எப்போ அயன் பண்ணுவீங்க?
ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. எங்க தலைவர் சொன்னார் தெரியுமா? என்னது? தண்ணீருக்குள்ளார அணையை எங்க கட்டலாம் அப்படின்னா சென்சாரோட இதை வச்சு போலாங்கிறத எங்க தலைவர் சொன்னார். அதே மாதிரி இந்த திமுக காரங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார என்ன பண்றாங்க, அவங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்களாங்கிறது வேவு பார்க்கறதுக்குன்னே செவுத்துக்கு செவு ஏதோ காது வச்சிருக்காங்க. அந்த மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு சார். கூட்டம் இருக்கா? உங்களுக்கு தெரியாது. நான் நேரத்தாவே நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தலைவருக்கு அகைன்ஸ்டா நான் பேசியிருக்கேன். ஏன் எனக்கு ஆவி வச்சு விட்டு ஏவி விட்டுருக்காங்க. சீரியஸா அவங்க சும்மா விடக்கூடாது. முடிச்சுக்கலாமா சார்? எதுக்கு? அதான் பாத்தீங்களா, திமுக காரணம் எதுக்குன்னு நினைச்சா முடிச்சுக்கலாம்னுங்கிறீங்க. அப்ப நீங்க யாரு? திமுக தானே. இது திமுக காரங்களுக்கு தான் சார் தெரியல. கொஞ்சம் சொல்லிட்டு போறீங்களா? வேற யாரையாவது நான் இன்டர்வியூ எடுத்தா என்ன திட்டி தீக்குறாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு போறீங்களா நான் டிஎம்கேன்னு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் பிஜேபியும் ஒரு 2-3 வாட்டி அதையும் சொல்லிட்டு போங்க. நீங்களா எப்படி தெரியுமா? எப்படி? அப்படியே இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்க, ஓகே. எம்பி எலெக்ஷனுக்கு அப்போ பிஜேபி ஓட்டு போடுவீங்க. அந்த மாதிரி குரூப் நீங்களாம். இப்போ இது 2 எலெக்ஷன் தான் இருக்கா, இல்லை வேற ஏதாவது இருக்கா சார்? அதான் ஒரு விஷயம், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே. நடிகர் சங்கத்தில் சேர்ந்துருவோம். ஓகே சார். ஆமா, நடிகர் சங்கத்தில் இருந்தோம்னா அங்கேயும் ஓட்டு போடலாம். எங்கெல்லாம் ஓட்டு போடுறோமோ அங்கெல்லாம் நாம இருப்போம். ஓட்டு போடுறது உரிமை. ஆமா, எங்கெல்லாம் ஓட்டு போடணுமோ அங்கெல்லாம் போடுவோம். ஆனா அந்த ப்ரொடியூசர் சங்கத்துல போய் ஓட்டு போடலான்னு ட்ரை பண்ணோம்னா 3 லட்ச ரூபா மெம்பர்ஷிப் கேட்குறானுங்க. அதே நடிகர் சங்கத்தில் எல்லாத்துலேயுமே ஓட்டு போடுறது உரிமை தானே, நம்ம ஓட்டு போடுறோம்னு சொல்லோம்ல. ஆனால் மெம்பர்ஷிப்னு சொல்லி ஏன் காசெல்லாம் வாங்குறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. நீங்கள் 2 வாட்டி போய் நடிச்சு காட்டுங்க, உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அதான் மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற அளவுக்கு நடக்குதுன்னா இது இன்னும் அராஜகம் இல்லையா? அதான் சார், நீங்கள் 2 வாட்டி போய் அங்கே பர்ஃபார்ம், இந்த நடிப்பு இதெல்லாம் போய் அங்கே காட்டுங்க. நடிகண்டா உங்ககிட்ட பைசா வாங்க மாட்டாங்க. அதான் உசுரை கொடுத்து ஒருத்தன் உணர்வோடு பேசிகிட்டு இருக்கிறப்ப, ஒரு தமிழனா இருக்கிறப்ப, தமிழன்னா உங்களுக்கு பைத்தியக்காரன் தெரியுதுல்ல. அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேட்க சொன்னாங்க சார் எல்லாரும். போன வாட்டி யானை கதையை நீங்கள் என்னால் தான் வந்து சொல்லாமல் கம்ப்ளீட் பண்ணாமல் போயிட்டீங்களா? அந்த யானைக்கு குழந்தை பிறந்துதா இல்லையா, அதோட முடிச்சிட்டிங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். இது சொல்லக்கூடாது, அது ரகசியம். யானைக்கு குழந்தை பிறந்ததா இல்லையான்றது ரகசியம். ஐயோ, அது ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏன்? ஆமாம். என்னாச்சு? அந்த 2 யானையுமே ஆம்பளை யானையா. அது டாக்டர் லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த யானை கதை என்னது? இந்த யானை கதை கேட்டவங்க யாரு? கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்கல்ல, கமெண்ட்ஸில் கேட்டவங்களுக்கு பதில் சொன்னேன். டாக்டருக்கே தெரியலங்க 2 ஆம்பளை யானைன்னு. ஆமாம், 10 மாசமா வைத்தியம் பார்த்துருக்காரு. குழந்தை வளருதுன்னே சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணி, இப்படிதான் டாக்டர் எல்லா ஆஸ்பத்திரியும் இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. உள்ளார கட்டி இருக்கா, குழந்தை இருக்கா, என்னன்னே தெரியாம வருதுங்கிறாங்க. நீங்க பெரிய ரமணா விஜயகாந்த் கண்டுபிடிச்சிட்டீங்க, கோர்ட்ல கேஸ் போடுறீங்க. வேலையை பாருங்க சார். இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்றது பேசல நம்ம இன்னும், அதுக்குள்ள இவர் போயிட்டாரு. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, சொல்லுங்க. விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் டிஎம்கேல ஜாயின் பண்ணல. விஜயகாந்த் போனதுக்கு அப்புறம் டிஎம்கேல ஜாயின் பண்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரகசியம். சீரியஸா, அதெல்லாம் ரொம்ப ரகசியம். சரி சார், ஓகே ஃபைன். இப்போ விவசாயத்தை பத்தி ஒரு புரட்சியா ஏதாவது விவசாயம் வேணாம், மாத்திரை தின்னு வாழ்ந்துக்கிறோம் போதும். உங்களுக்கு மாத்திரை வேணுமா வேணாமா? வேணும். வாங்க, பொறுமையா இருங்க. ஆமா, நீங்களே அதை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? தலைவன்கிட்ட சொல்லி விட்டோம்னா தலைவன் ரசிகர்கள் அங்கங்க இருக்காங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு விஜய் வந்து உங்களுக்கு மாத்திரை கொடுப்பாரு. விஜய் அப்போ எங்க தலைவர் சொன்னார்ல, வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காரு. விஜய் வரமாட்டாரா? வருவாரு. நீங்க நேரா போய் வீட்டுல கதவை திறந்து பாருங்க, அங்க விஜய் உட்கார்ந்து இருக்கல. என்ன ஏன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் வேற உங்களுக்கு ஃபோன் வேற பண்ணுமா? விஜய் இல்லைன்னா கூப்பிடுங்க, விஜய் கண்டிப்பா இருப்பாரு. ஆனா எங்க அண்ணி வீட்டுக்கு மட்டும் இருக்க மாட்டாரு. சீரியஸா, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் வீட்லயும் இருக்கிறவரு பேசாம அந்த வீட்லயும் இருந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தெரியுமா? ஆனா எவனுக்கு தெரியுது இதை எப்படி ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்ல. குடும்பம் குட்டிங்கிறது வேணுங்கிறதுக்கு எவனாவது அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கோவம் வருது. ஆமா, அதனால தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஜட்ஜாவது இந்த அறிவுரை சொல்லணும். எல்லாரும் வீட்லயும் இருக்கியப்பா, பேசாம உன் வீட்டுல அந்த வீட்லயும் நீ இருப்பா அப்படின்னு சொல்லணும் அந்த ஜட்ஜ் ஐயா, ப்ளீஸ் ஐயா, எப்படியாவது எங்க தலைவருக்கு அவங்க வீட்லயும் இருக்க சொல்லுங்க ஐயா. நன்றி, வணக்கம். முடிச்சிட்டிங்களா? தேங்க்யூ சார். இல்லை நான் முடிச்சுக்கிட்டுமா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பேசுவீங்களா?
எனக்கு எதுவும் இல்லை கேட்கறதுக்கு ஆஸ் யூஷுவல். அதான்